ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்தவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைக்குரியவரே, மகத்துவத்துக்குரியவரே, ஹல்லேலூயா. வல்லமைக்குரியவரே, மேலான கிருபைகளுக்குரியவரே, இரக்கங்களுக்குரியவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவாதி தேவன், ஹல்லேலூயா. கதாதி கர்த்தர், ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், உன்னதமான பலத்தின் ஆவியானவர், ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன், ஹல்லேலூயா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர், நீர் அன்பு நிறைந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன், ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன், ஹல்லேலூயா. உம்முடைய மகாபெரிய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய மகத்துவ உள்ள பலத்திற்காக நன்றி, மகாபெரிய மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வாழ்க வல்லலே ராஜாவே, நீர் வாழ்க ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. எல்லாரும் உயர்த்துங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நாள் இது கர்த்தர் ஏற்படுத்தின அருமையான நல்ல நாள். இந்த நாளில் கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர், கர்த்தர் ஒருவரே மேலானவர், கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலான மகிமை நிறைந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையா இறங்குகிற தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்குரியவர் நீர், எல்லா கனத்துக்குரியவர் நீர், எல்லா கிருபைகளுக்குரியவர் நீர், எல்லா மேலான மகத்துவத்துக்குரியவர் நீர். ஹல்லேலூயா. அதிசயமான காரியங்களை செய்கிற தெய்வ நீரையா, அற்புதமானவைகளை செய்கிற தெய்வ நீரையா, மகிமையானவைகளை செய்கிறவர் நீரையா, மகத்துவமானவைகளை செய்கிற தெய்வ நீரையா. வாழ்க வல்லலே. நன்றியோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒரே நீ நல்லவர், 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 நல்லவர். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. உம்மை துதிக்கிறோம். Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே பலிகளை செலுத்துகிறோம், துதி பலிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. உன்னதமான தேவன் உயர்ந்திருப்பீராக, மேலான தேவன் உயர்ந்திருப்பீராக, மகிமை நிறைந்த ஆண்டவர் உயர்ந்திருப்பீராக. Oh hallelujah. ரபாதான சந்தலரகதியான முருகிகாபாதான மரபா. ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் ஐஸ்வரியமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நான் சுதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிற உம்முடைய உன்னத கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிகூற கடவோம் என்று ஆண்டவரே சங்கீதக்காரர் சொல்லுவது போல இந்த நாளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். This is the day that the Lord has made it and be glad in it என்று சொல்கிற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் சந்தோஷமாய் இருக்க, ஹல்லேலூயா, நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு ஒரு நாளை ஏற்படுத்தினீர். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாவே துவக்கம் முதல் முடி வரைக்கும் தெய்வீக பிரசன்னத்துக்குள்ள எங்களை மறைச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரே பாடல்கள், ஜெபங்கள், ஆண்டவரே வசனங்கள், ஹல்லேலூயா, ஆண்டவரே தெய்வ வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் தங்குவதாக, உம்முடைய மகிமை தங்குவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை தங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கிருபையுள்ள கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நிகழ்ச்சி முதல்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை வேளையிலே இந்த ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் பயபக்தியோடு இந்த இடத்துல வந்து அமரும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு வேலத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அது வீடாக இருக்கலாம், அது ஆலயமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல இடமாக இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஆண்டவர் ஒருவரே மகிமையானவைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே மகிமையானவைகளையும் மகத்துவமானவைகளை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அடைக்கலமே உங்கள் அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை. ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். ஹல்லேலூயா. அளவற்ற அன்பினால் அடைப்பவரே, என்ன
சுத்தரே உசையங்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன்னயங்கள் என்றும் நிற்கும். கர்த்தரின் பேர் இந்த பாக்கியமிதே. நித்தியரே உன்னயங்கள் என்றும் நிற்கும். கர்த்தரின் பேர் இந்த பாக்கியமிதே. ஓ அடைக்கலமே உமனடிமை நானே. ஆர்ப்பரித்தேன் நீயாக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சொல்லிக் கொள்ளுமே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சொல்லிக் கொள்ளுமே. ஓ அடைக்கலமே உமனடிமை நானே. ஆர்ப்பரித்தேன் நீயாக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அறப்பட்டு நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. கூப்பிட்ட என்னை கூட மாட்டீரல்லோ. அறப்பட்டு நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. கூப்பிட்ட என்னை கூட மாட்டீரல்லோ. குழியில் விழாதபடி காத்துக் கொண்டீர். அழுகையை களிப்பாக மாற்றினீர். குழியில் விழாதபடி காத்துக் கொண்டீர். அழுகையை களிப்பாக மாற்றினீர். ஓ அடைக்கலமே உமனடிமை நானே. ஆர்ப்பரித்தேன் நீயாக கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதனை பற்றிக் கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதனை பற்றிக் கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. தட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாகமாக என்னை தாங்க செய்தீரே. தட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாகமாக என்னை தாங்க செய்தீரே. ஓ அடைக்கலமே உமனடிமை நானே. ஆர்ப்பரித்தேன் நீயாக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ அடைக்கலமே உமனடிமை நானே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமானவைகள். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிற தேவன். அவர் செய்த செயல்களின் நிமித்தமாக என்னை நான் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டேன். என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். கண்மலையின் மேலே நிறுத்தினார். பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் என்னை தூக்கி நிறுத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம். எல்லாருக்கும் மேலாக தலையை உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். தலையில் ஒருபோதும் தலை சாய்க்காதபடி தலையை உயர்த்துகிற தேவன். அவருக்கு ஒன்றே ஒருவருக்கு மாத்திரம் நான் மகிமையை செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இன்னொரு பாடலை பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனால் அவற்றனம் பெருகும் ஆனந்த. ஹல்லேலூயா. இந்த பாடல் நமக்கு தெரிந்த பாடல் தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை கிருபை செய்வாராக. ஆனந்த துதி
சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்தும் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமிகு துதிப்போம். குறுகிட மாட்டோம், கும்பிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கும்பிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலேயே எழுவோமே, ஆசித்திருந்த பெறுவோமே. பாழான மண்ணெடுங்கள் யாவும் பாராகும் மழையாகும். சீர்வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சீர்வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுவிலே வாரும், யாக்கோபின் தேவன் துணையே. அவருக்கை வாழ்வை அழைப்போம், ஆசீர்வாதத்தை சுரிப்போம். அதனாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அதனாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாதர், போற்றிய பாதம் பறிப்போம். அநாதி தேவன் அடைக்கலமாய், அநாதையானவரை. அல்லேலூயா. அநாதி தேவன் அடைக்கலமாய், அநாதையானவரை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், தாய்க்கு வேறில்லை மாற்றம். நீரென்ற ஜனங்களின் தாயே, வேறென்ற வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதாவும் நினைக்கும் பரிசுத்த மாளிகையிலும். பிள்ளைகளும் சபையும் பிதாவும் நினைக்கும் பரிசுத்த மாளிகையிலும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்.
பாடுங்க. ஹல்லேலூயா. பாடல் பாடல் சத்தம் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆறாத காயங்கள் எல்லாம் மாறும். நம்மை ஆற்றி தேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உலகம் இன்னைக்கு நடுங்கி கொண்டிருக்கும் போது யாக்கோபு நடுங்கிடுவானோ, இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு துணையாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அநாதி தேவன். அநாதி அல்ல, அநாதி தேவன். அநாதி என்றால் அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. He is the eternal God. அவர் நித்திய தேவனாய் இருக்கிறார். அவர் எந்தெந்தைக்கு உங்களை வழி நடத்த அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் இன்னமும் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. ஆண்டவருக்கு ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடுவோம். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா என்று ஹல்லேலூயா. வானத்தின் வாசல் என்கிற பாடலை பாடுவோம். தெரிந்த பாடல். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த நல்ல நாளில் அவரை உயர்த்துவோம். அவர் ஒருவரை தலை சாய்க்கும் கல். ஹல்லேலூயா. அவர் ஒருவரை மூலைகள். அவரை நம்பி வருகிறவரை அவர் கைவிடுவது இல்லை. அவரை சார்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். பாடுவோமா? தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தேவதே இது வானத்தின் வாசல். நேசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
வாசலாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், அவர் பக்கமாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஆண்டவரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதித்து ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்லாத்தையும் கண்களை மூடி ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக உங்களை அர்ப்பணித்து ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. We worship you God. We lift your name on high, O Jesus. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் துதிக்கப்படத்தக்கவர் நீரையா. ஹல்லேலூயா. நீர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவ நீரையா. நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவ நீரையா. ஓ ஹல்லேலூயா. உடைய மகிமைக்காக நன்றி, உடைய மகத்துவத்திற்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர். ஹல்லேலூயா. நீ நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்க பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. We worship you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேரக்கூடாத ஒளிரனை வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேராபீங்கள் போற்றி புகழிடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே
சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை உயர்த்து உயர்த்து. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. Worship the Lord. Hallelujah. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற தேவ ஜனமே, நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற வருகிறார். அல்லேலூயா. அவரை ஆராதிப்பதை கர்த்தர் மறப்பது இல்லை. அவர் ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒருபோதும் அல்லேலூயா அவர் விலகி போவது இல்லை. ஆராதிக்கிறவர்களை மறவாமல் நினைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்த வல்லவராகிறார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உன்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீர். இந்த கஷ்ட காலத்தில் நடத்துகிறவர். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் நன்றி ஐயா, பலவீன நேரங்களில் நன்றி ஐயா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப அருள்வாரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவரீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாத நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாத நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். காலங்களில் எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் நம்மை காப்பாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவர் எபினேசர். இதுவரை உங்களுக்கு உதவி செய்ததே வேலை இல்லை,
எல்லாமே க்ளோஸ் ஆகிவிட்டது, எல்லாமே மாறிவிட்டது, எதுவுமே நமக்கு சாதகமாகவே இல்லை. ஹல்லேலூயா. சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, எல்லாமே மாறி போயிடுச்சு. ஆனா எபினேசர் சொல்லுகிறார், அவர் நான் உங்களை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறேன், நான் உங்களை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறேன், கடைசி வரைக்கும் உங்களை நடத்த நான் வல்லமை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறேன், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை காண்கிற தேவன், எல்லோரி அவர் உங்களை காண்கிற தேவன். நிச்சயமாகவே இந்த கடுமையான காலகட்டத்தில், இந்த நெருக்கமான சூழ்நிலையில உங்களை அவர் நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார், அற்புதமாக அவர் நடத்துவார். அவர் நடத்துகிற விதத்தை நீங்க பார்க்கும்போது ஆண்டவருக்கு நீங்க மனதார நன்றி சொல்லுவீங்க, ஆண்டவருக்கு நீங்க துதிகளை செலுத்துவீங்க, ஆண்டவருக்கு நீங்க கனத்தையும் மகிமையை செலுத்துவீங்க. இனி கொஞ்ச காலங்களில் இந்த பாடுகளிலிருந்து நீங்க விடுதலை அடைவீங்க, இந்த பிரச்சனைகளில் நீங்க விடுதலை அடைவீங்க, இந்த போராட்டத்தில் விடுதலை அடைவீங்க. உங்களை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே இந்த நாட்களில் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அவரை பரிசுத்தர் என்று சொல்லுங்க, அவர் மகிமை நிறைந்தவர் என்று சொல்லுங்க, அவர் மாத்திரம் போதும் என்று சொல்லுங்க. அவர் இருந்தால் நமக்கு எல்லாமே நடக்கும். எல்லாரும்
ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் ஒருவரே நமக்கு புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மகிமை நிறைந்த தேவன், அவர் மகத்துவம் நிறைந்த தேவன், அவர் வல்லமை நிறைந்த தேவன், அவர் என்றென்று மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, மகிமை சிறந்தவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை கத்தை தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதிப்பாராக. மீதியான பகுதி எல்லாம் நமக்கு பொறுப்படுத்த நடத்துகிறாங்க. பிரதர் வினோத் பிரதர் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த தகப்பனை ஓய்வு நாளில் பரிசுத்த ஆராதனை தேவாக நாம் கலந்து கொள்ள நீங்கள் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தகப்பன் எங்களை தகப்பனே இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலியமாகவும் நீங்கள் செய்த கொடுத்த அந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, உங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை துதிக்கிற தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராக தேவனாகி கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. அப்பா, உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன். இனி வருகிற செய்திகளையும் தகப்பனே, உங்கள் வார்த்தைகளை தேவாக நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. நீங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனக்கு வருகிற நாட்களில் தகப்பனே சபையாய் குடும்பமாய் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்க தேவாவிலும் கிருபை தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வழிநடத்துகிற தகப்பனே ஆராதனையை நீங்கள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வழிநடத்துங்கள். முந்திகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ரட்சகர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். இப்பொழுது நீண்ட மானமாகவே நாம் சங்கீதத்தை வாசிப்போம். ஞானதாஸ் அவர்கள் 133வது சங்கீதத்தை வாசிக்கிறோம். அதில் 3 வசனங்கள் மாத்திரமே இருக்கிறது. ஆகவே அந்த 3 வசனங்களையும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதில் நாம் தனித்தனியாக வாசிப்பதில் சங்கீதம் 133ஆம் அதிகாரம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும்
அவருடைய அங்கியின் மேல் இருக்கிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த சங்கீதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் பிரகாரம் எங்களை ஆசீர்வதித்து தாங்க. உங்களுடைய பிரசனம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடையவர்களாக தொடர்ந்து செயல்பட ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் இதுவரைக்கும் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார். தேவன் இதுவரைக்கும் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. அதற்காக ஆண்டவரே நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவன், நமக்கு வேண்டிய எல்லா உபகாரங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நாம் இந்த வேளையிலே இந்த ஆராதனையானது இப்படி ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்த போதிலும் அங்கங்கே நாம் கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வீடுகளிலே நாம் ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். நீங்கள் இந்த ஆராதனை நேரத்தை நீங்கள் அல்லது பார்க்கிற நேரங்களிலே நீங்கள் பரிசுத்த சிந்தையோடு தேவ பக்தியோடு நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் அமர்வீர்கள் என்றால், நீங்கள் உட்கார்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஆண்டவர் எங்கே இருக்கிறோம் என்பது அல்ல. ஒரு பழைய ஏற்பாட்டிலே கூடாரங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். ஆனால் இன்றைக்கு ஆலயம் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கும். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. ஆனாலும் ஒன்று சேர்ந்து ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்தார் என்று சொல்லுவாங்க. ஒன்று சேர்ந்து ஆராதிக்க ஒரு ஆலயத்தை, ஒரு கட்டடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சூழ்நிலை நிமித்தமாக இன்றைக்கு அது தடைப்பட்டிருந்தாலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வீடுகளில் இருந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. உங்களுக்கு கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து கர்த்தர் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் செய்தி போவதற்கு முன்பதாக இந்த தேசத்திற்காகவும் விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் மாறுவதற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா நம்மெல்லாம் ஊழியக்காரம்மா அவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் அருமையான வசனம் அவர்கள் முன்பதாக வந்து இந்த ஜெபத்தை நம்ம நடத்த போகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஹல்லேலூயா இந்த தேசத்தில் காணப்படுகிற இந்த கொடிய வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக, கொடிய பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக இந்த சூழ்நிலை மாறும்படியாக, விசேஷமாக தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தரும்படியாக, மறுபடியும் ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக, கொண்டு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக, ஹல்லேலூயா ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்யும்படியாக, மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கப்படும்படியாக, ஹல்லேலூயா ஆண்டவருடைய பலத்த கரத்தை தேசத்தின் மேலே கர்த்தர் நீட்டும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஊழியக்கார அம்மா அவர்கள் கொஞ்ச நேரம் அந்த ஜெபத்தில் நடத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாரத்தோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே ஆமென் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற பொழுது ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பூமியின் மீது எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 23ஆம் வசனத்திலே ஆமென் நாவுகள் யாவும் முழங்கால் யாவும் எனக்கு முன்பதாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பூமியிலே நான் ஒருவரே தேவன், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று சொல்லி ஆமென் கர்த்தருடைய நாமம் சொல்கிறது. 24ஆம் வசனத்திலே ஆமென் அவரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று சொல்லி அவரிடத்தில் வாருங்கள், அவனவன் சொல்லி தேவனிடத்தில் திரும்ப கடவன் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆகையினாலே நமக்கு ஒத்தாசைவர், பர்வதம், உதயவர், கண்மலை அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் மீது எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே ஹல்லேலூயா அவரிடத்தில் இரக்கம் உண்டு, அவரிடத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு வல்லமை உண்டு. ஆமென். கொரோனாவின் மேலே அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது.
இருக்கிறது. ஹalleluya. எல்லாரும் பாரத்தோடு கூட ஆமென் நம் இந்திய தேசத்திற்காக நம்மளும் ஃபர்ஸ்டாக ஜெபிக்கலாம். ஆமென் ஹalleluya. இதோ வரைக்கும் நேற்று வரைக்கும் 1372 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹalleluya. கரமையார்த்தி ஹalleluya ஜெபிப்போம். ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே பரிசுத்த தேவனே ஹalleluya என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீங்களே. ஹalleluya. ஆமென் எங்கள் தேசத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறதான கொரோனா நிமித்தம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அற்புத சுகம் அவர்களுக்கு உண்டாகும்படிக்காக ஒருவரும் மரணத்தை காணாதபடிக்கு சுகமாய் ஆண்டவரே குணமடைந்து வீடு திரும்பும்படியாக என் தேவனுடைய இரக்கம் ஒவ்வொருத்தரும் மேல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அமே வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்தெந்த ஆமென் ஹalleluya ஹாஸ்பிட்டல்ல ஆமென் ஹalleluya ஐசோலேஷன் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த வார்டில் ஆமென் அவங்களை படுத்துக்கொண்டு இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவர்களுக்காக ஹalleluya ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமை அந்த அறையிலே கடந்து வரட்டும். ஆமென் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை ஜெயித்தவர் மரணமே உன் கூரைங்கே என்று சொல்லி மரணத்தின் கூரை உடைத்த ஆமென் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ள ஜீவனை உண்டாக்கட்டும் ஐயா. ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஆமென் ஹalleluya உயிரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் இந்த ஒவ்வொரு ஃபீல்டில் வேலை செய்கிறதான மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவரே நர்ஸுகளுக்காக அங்கே பணியாற்றுகிற ஒவ்வொரு ஆண்டவரே துப்புரவு பணியாளர்களுக்காக ஹalleluya ஸ்தோத்திரம். தேசத்தை காவல் காக்கிற காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவனுடைய இரக்கம் தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உயிர்களை காக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை பணைய வைத்து ஆமென் வேலை செய்து கொண்டிருக்கிறதான் இரவு பகலும் வேலை செய்து கொண்டிருக்கிறதான டாக்டர்ஸ்கள் மேல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆமென் ஸ்தோத்திர ட்ரீட்மெண்ட் கொடுப்பதினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புத சுகம் இந்த ஆண்டவரே நாளிலே ஆமென் கர்த்தருடைய நாளிலே ஆமென் ஒரு வல்லமை உங்க சரீரத்திலே கடந்து வந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த கொரோனா நிமித்தமாக ஆமென் பாதிக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக ஆமென் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற ஆமென் ஜனங்களுக்காக இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. மரணத்தை கண்டதற்கு ஆண்டவரே மரித்து போனது நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதான உறவினர்களுக்காக ஆமென் ஸ்தோத்திர ஒரு புதிய நம்பிக்கை கர்த்தர் கொடுப்பீராக. நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு கரத்தை பிடிப்பீராக. நானோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஒரு ஆறுதலை சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஹalleluya. பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு புதிய நம்பிக்கை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த கொரோனா அறிகுறியோடு இருக்கிறார்களோ இந்த நாளிலே புதிதாக யார் அறிகுறியோடு ஆமென் ஸ்தோத்திரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விசேஷித்த வல்லமை இந்த நாளிலே கிரியை செய்யட்டும் ஆவியானவர். ஆவியானவர் தாமே விடுவிக்கிறவர். ஓ அப்படிப்பட்டதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த அறிகுறியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அப்பா அப்படி சுகத்தோடு வீடு வர உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. விசேஷமாய் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தமிழ் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய விசேஷித்த வல்லமை தமிழ்நாட்டின் மேல கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. ஹalleluya 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 ஸ்தோத்திரம். ஒருவர் மரணத்தை காணாதபடிக்கு ஆமென் 2 நாட்களாக ஆண்டவரே ஒருவரும் மறிக்கவில்லை என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். இனியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் யாரும் மறிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. ஒரு சுகத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய ஜனங்களாக நாங்கள் திறப்பில நின்று ஆண்டவரே தேசத்திற்காய் ஆண்டவரை கதறுகிறோம் அப்பா. மனம் இறங்குவீராக. உம்மிடத்தில் நீதியும் வல்லமையும் உண்டென்று சொல்லி நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக சபை விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya ஆமென். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திருச்சபைகள் சபையின் எல்லா விசுவாச மக்களுக்காக ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஹalleluya அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாக கர்த்தர் விசுவாசத்தை நிலைநிறுத்துவீராக. விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக.
இதுவரைக்கும் காத்திருக்கிற நாங்கள் கர்த்தருக்காக புதிய பலத்தோடு நாங்கள் எழுப்புவோம் என்ற விசுவாசத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ளாக கொடுப்பீராக. எங்கள் விசுவாச மக்களுக்குள்ளாக கொடுப்பீராக. இது நிமித்தம் ஒருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிராதபடிக்கு ஹல்லேலூயா. ஆமென். ஜனங்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்துங்க. தேவ அன்பிலே நிலைநிறுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு முடிவு இல்லை அப்பா, இது எங்களுக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே. ஆமென். இதற்கு பிறகு எல்லா சபைகளும் உயிர் வீழ்ச்சி அடைய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய சபைகளுக்குள்ள எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் சபைகளை கொண்டு சேர்க்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நம்முடைய சமூகத்திலே வீட்டிலே அமர்ந்து நாங்கள் செபித்துக் கொண்டிருந்த நாங்கள் ஆமென் ஹல்லேலூயா இந்த குவாரண்டைன் நாட்கள் முடிந்த பிறகு ஆமென் ஒவ்வொருத்தரும் அப்பா சபையை எழும்பி பிரகாசிக்கிற மக்களாக ஆமென் ஹல்லேலூயா இந்த தேசத்திலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தத்தக்கதாக கர்த்தர் ஒருவரே தேவன் என்று சொல்லி பூமி ஜனங்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் விசுவாசிகளை பலப்படுத்துங்க. தேவ ஜனங்களை பலப்படுத்துங்க. எங்களை பலப்படுத்துங்க. எங்கள் சபையாரை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். தேவரே தாமே ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து நீர் நடத்துவீராக. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவங்க ஆவிக்குரிய வாழ்விலே குறைந்து போகாதபடிக்கு பரிசுத்தத்திலே விசுவாசத்திலே ஆமென் ஹல்லேலூயா குறைந்து போகாதபடிக்கு ஆமென் ஆவியிலே ஒரு நிறைவுள்ளவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவீராக. இது எங்களுக்கு தோல்வி நாட்கள் அல்ல ஆண்டவரே, இது எங்கள் காத்திருப்பின் நாட்கள் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை சமூகத்திலே காத்திருக்கிறோம். புதிய பலத்தோடு எழும்ப கிருபை அளிப்பீராங்க. எல்லா தூய கணமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த சூழ்நிலை சீக்கிரமாக மாறணும். இந்த நாட்களில் கர்த்தர் அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகும். கொஞ்ச நேரம் நாம் வேதத்திலிருந்து சில பகுதிகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு நாங்கள் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார். வார்த்தையின் மூலமாக நம்மை தைரியப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் பலமுள்ளதாக இருக்கிறது. ஆகவே அவருடைய வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார், இந்த நாட்களில் நம்ம எப்படி பலப்படுத்துகிறார், என்ன செய்கிறார் என்கிற சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவனாக இருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 28வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 28வது சங்கீதம் 8வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு பலன். புரோதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு பலன். ஆபகூக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆபகூக் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீங்களா? அந்த வசனத்தில் சொல்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இந்த காலவெளியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை, ஆண்டவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். கவனியுங்கள், 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், ஆண்டவர் நமக்கு பலனாயிருக்கிறார். புரிந்து கொள்ள முடியாது சொல்கிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், ஆண்டவர் நமக்கு பலன். இது 2மே வித்தியாசம் உள்ளது. பலப்படுத்துகிறார் என்பது வேறு, பலனாய் இருக்கிறார் என்பது வேறாக இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறது பலனாய் இருக்கிறார். பலப்படுத்துகிறார் என்றால் என்ன, பலனாய் இருக்கிறார் என்றால் என்ன? பலப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நமக்கு ஆண்டவர் பலனை கொடுத்து அவ்வப்போது நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து அந்த பலனை கொடுத்து நம்மை செய்ய வைக்கிறார். அதுதான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று அர்த்தம். நாம் செய்ய வேண்டிய வேலையை நாமே செய்வதற்கு அவர் நமக்கு ஒரு சக்தியை தருகிறார், ஒரு வல்லமை தருகிறார். அதுதான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். பலனாய் இருக்கிறார் என்றால் என்ன என்றால், ஆண்டவரே நம்முடைய காரியங்களை எடுத்து நடத்துகிறார். அதுதான் பலனாய் இருக்கிறார். பலப்படுத்துகிறார் என்றால் நம்மை அவர் பலப்படுத்தி நம்மை செய்ய வைக்கிறார். பலனாய் இருக்கிறார் என்றால் அவர் தான் என்னுடைய பலன், அவர் தான் என்னுடைய ஸ்ட்ராங், அவர் தான் என்னுடைய என்ன சொல்றது பெரிய காரியம். ஸோ அவரே எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார், அவரே எனக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக முடித்து தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால்
பலனாய் இருக்கிற ஆண்டவர் எனக்கு செய்கிற 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பலனாய் இருக்கிற ஆண்டவர் எனக்கு செய்கிற 3 காரியங்கள். முதலாவது, அவரே என் காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். பலனாய் இருக்கிறபடினாலே நான் சும்மா இருக்கிறேன், அவரே என் காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, பலனாய் இருக்கிறவர் எனக்கு செய்கிற 2வது காரியம், அவர் எனக்கு மறைவிடமாய், அவர் என்னை மறைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். பலனாய் இருக்கிறவர் ஆபத்திலிருந்து என்னை கர்த்தர் மறைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். 3வது, பலனாய் இருக்கிற ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். என்னை தூக்கி நிறுத்துகிறார். அவரே என்னை, நான் விழுந்தாலும் என்னை தூக்கி நிறுத்துகிறவர், நான் தள்ளாடினாலும் என்னை தூக்கி நிறுத்துகிறவர். இந்த 3 காரியங்களை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொண்டு நான் செய்தியை முடிக்க நான் விரும்புகிறவனாய் இருக்கிறேன். முதலாவதாக, பலனாய் இருக்கிற ஆண்டவர் செய்கிற முதல் காரியம், அவரே என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். வாசிகள் யாத்ராகம புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 2வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 2. யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தர் என் பலன், என் பலனும் என் கீதமும் ஆவார், அவர் எனக்கு ரட்சிப்புமானார், அவரே என் தேவன், வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவனும், அவரை உயர்த்துவேன். அல்லேலூயா. அந்த வசனத்திலே இதை மோசே பாடுகிற ஒரு அருமையான பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பாடலை எப்படி பாடுகிறார் என்றால், கர்த்தரே என்னுடைய பலனா இருக்கிறார். ஏன் இந்த மோசே கர்த்தரே என்னுடைய பலனா இருக்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய மாபெரும் அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். ஒரு மாபெரும் அதிசயத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த மாபெரும் அதிசயத்தை மோசே செய்யவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பலத்தை பெற்று செய்யவில்லை, இது தேவனே இந்த காரியத்தை செய்ததாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயுடைய வேலை என்ன தெரியுங்களா? சிம்பிள் வேலை. கோலை மட்டும் கையில் பிடிச்சிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, கோலை தூக்குனா கோலை தூக்கணும், கோலை அடினா கோலை அடிக்கணும், கோலை நீட்டா கோலை, இவ்வளவுதான் அவனுடைய வேலை. மோசையுடைய வேலை அந்த கோலில் ஆண்டவர் சொல்றதை வச்சு அந்த கோலை காட்டுகிற வேலை மட்டும்தான். ஆனா நடக்காத ஒரு காரியங்கள், நிறைவேறாத ஒரு காரியங்கள், முடியாத ஒரு காரியங்களே கர்த்தரே பலனாய் இருக்கிறபடினாலே அதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பலனாய் இருக்கிறவர் என்னென்ன செய்கிறார் என்றால், யுத்தங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God will proceed, God will defeat. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சும்மா இருக்கிறதா. ஹல்லேலூயா. ஏன் நம்மள சும்மா இருக்க சொல்றாரு தெரியுமா? அவர் பலப்படுத்துகிறவர் அல்ல, அவரே என்னுடைய பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே என்னுடைய பலனாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8, 10வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதே 14ஆம் அதிகாரத்தில், அதே யாத்ராகமும் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் தன் ரதத்தை பூட்டி ஜனங்களை கூட்டிக் கொண்டு, 7வது வசனத்தில் பிரதானமான 600 ரதங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். 10வது வசனம் சொல்லுகிறது, வரும்போது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஜெபம் மட்டும்தான் இஸ்ரவேலுடைய வேலை. ஜெபம் மட்டும்தான் இஸ்ரவேல் செய்த ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் செய்த மகா பெரிய காரியம், அந்த மகா பெரிய சேனையை கர்த்தரே அழித்தவராயிருக்கிறார். நிலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக நிலையிலே சொல்லுங்க. தேவஜனமே, இந்த காலை ஆராதனைகள் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரங்கள் இருக்கிறதா? இதை எப்படி பிளந்து நாங்கள் கடந்து போவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர் உங்களை பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவரே பலனா இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே இந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மகா பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை, எங்க பார்த்தாலும் கடினமான சூழ்நிலை. இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று தேவனும் விரும்புகிறார், நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் சிலரை அனுமதித்திருக்கிறதுக்கு காரணம், நமக்கு சில டீச்சிங், நமக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார், நம்மை சில வழிகளில் நடத்துகிறார். ஆனால் இதன் மூலமாக ஒன்றை நாம் அறிந்து கொள்ள போகிறோம், கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர்
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவரே எகிப்தினுடைய ராணுவத்தை கொண்டு வருகிறார். இது ஆண்டவரே செய்கிற வேலை. ஒரு 100 பேரை ஆண்டவர் அனுப்பவில்லை, ஒரு 1000 பேரை மட்டும் ரெடி பண்ணவில்லை. மொத்த ராணுவத்தையே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். மொத்த ராணுவத்தையே கர்த்தர் ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். கொண்டு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி இருக்கிறார்கள், பின்னாடி எகிப்தினுடைய ராணுவம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு அற்புதத்துக்கு பலனா இருக்கிறவர். என்ன செய்யறார் தெரியுமா? அந்த நேரத்தில் பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொஞ்சம் மாற்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திற்கு நடுவில் கர்த்தர் ஒரு மேக ஒரு தடையை கர்த்தர் கொண்டு வந்து விடுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அக்னி ஸ்தம்பத்தை நடுவில் கொண்டு வந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிறவரா இருக்கிறார். எகிப்தியர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க முடியவில்லை. அப்படி அவர்கள் பார்த்திருந்தால் என்னென்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு எல்லா காரியங்களும் நடந்திருக்கும். ஆகவே ஆண்டவர் அந்த அக்னி ஸ்தம்பத்தினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க கூடாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை பார்க்க கூடாதபடிக்கு கர்த்தர் அதை இருளாக மாற்றிவிட்டார். ஏன் இருளாய் மாற்றினார்? திரும்பி பார்த்திருந்தார்கள் என்றால் பயந்திருப்பார்கள். ஆகவே கர்த்தரே அதை செய்கிறார். இப்பொழுது அந்த சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தரே கடந்து வந்து மொத்த ராணுவத்தையும் அவர் பலனா இருக்கிறபடினால இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக அழிக்க கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலை ஆராதனையில் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரி, கர்த்தர் உன்னுடைய பலனா இருக்கிறபடினால உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சிவந்த சமுத்திரமோ, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோவோ, உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலோ, உங்களுக்கு முன்பாக இருக்கிற மதில்களோ என் ஆண்டவர் பலனா இருக்கிறார், தகர்ப்பார். பலனா இருப்பதினால் தகர்ப்பார். உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். சத்துரு நெருங்காதபடி காத்துக்கொள்வார். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை சங்கீதக்காரனாகி சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய you are my strength God. நீர் என்னுடைய பலன், நீர்தான் என்னுடைய பலன், என் பலனாகிய கர்த்தாவே. ஏன் இதை இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்கிறார்? அந்த 18ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் முறியடித்ததினாலே, அந்த 18ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு அப்படிதான் இருக்கிறது. சத்துருக்களை எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்ததினாலே தான் நாம் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அதில் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கும் போது நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் என்னுடைய பலனாக இருப்பாராக, கர்த்தர் என்னுடைய பலனாக இருப்பாராக. ஆபகுக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆபகுக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆபகுக்கு சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். உடலில் சொல்ல மாட்டீங்களா? எப்ப இதை சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் தான் என் பலன். எல்லாமே இருக்கும்போது சொல்லல, எல்லாமே அவருக்கு வரும்போது சொல்லல. 17ஆம் வசனத்தில் சொல்கிறது, எல்லாமே அவரை விட்டு விலகி போயிடுச்சு. 17ஆம் வசனம், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவிக்காமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள், தொழுவத்தில் ஆடுகள் இல்ல, everything is negative. எல்லாமே தோல்வியாக இருக்கிறது. எல்லாமே தோல்வியாக இருக்கிற இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய பலனாக இருக்கிறார். 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இதை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறேன்னா மகிழ்ச்சியா இருப்பேன். இருக்கும் போது நம்ம சொல்ற வார்த்தை, எனக்கு கர்த்தர் பலனா இருக்கிறார், மகிழ்ச்சியா. ஆனா இல்லாத போது நம்ம சொல்லணும், கர்த்தர் என்னுடைய பலனா இருக்கிறார், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு இந்த கால வேலையில ஆண்டவர் உங்களுடைய பலனா இருக்கிறபடினாலே நீங்கள் சும்மா இருக்கிறதா உங்களுடைய வேலை. நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆதரவுகளை கர்த்தர் தருவார். அவர் உங்களுடைய பலன் என்பதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவரே என்னுடைய பலனா இருக்கும்போது அவர் செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? ஏசாயாவின் புத்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஐசையா சாப்டர் 32 verse 2, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காக போதும், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும். அவர் யார் என்றால் கர்த்தர். கர்த்தர் காற்றுக்கு ஒதுக்க. What it means
மீன்ஸ் அதோடைய அர்த்தம் என்னவென்றால் நம்மை கர்த்தர் ஒரு மறைவிடத்திலே நம்மை வைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நம்முடைய பலனா இருக்கிறபடினாலே நமக்கு கர்த்தர் செய்கிற இரண்டாவது காரியம் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நம்மை மறைத்துக் கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவராக கர்த்தர். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலியாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலியாவை பார்த்து சொல்லுகிறார், கேரி தாற்றங்கரையில் போய் ஒளிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆகாபுக்கு முன்பாக நீ காணப்படக்கூடாதபடிக்கு ஒளிந்து கொள் என்று சொல்கிறார். தட்ஸ் ஓகே. ஆகாப் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனா அதற்கு அடுத்த சம்பவம் நடக்கிறது. அவன் ஒரு சாரிபாத் விதவையினுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? அவனுடைய மொத்த குடும்பமே ஃபுல்லா பஞ்சகால முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் குறைந்து போகாமல் சாப்பிட்டு கொண்டார். இந்த நியூஸ் ஆகாப்புக்கு போகவே இல்லையே. ஒருவேளை இந்த நியூஸ் ஆகாப்புக்கு போயிருந்தால் எலியா எங்க இருக்கிறான் என்று கண்டுபிடித்து இருக்கலாமே. கர்த்தர் எலியாவை மறைத்து வைத்தவராக இருந்தார். அதற்கு அடுத்த ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், ஒரு கனப்பொருந்திய ஸ்திரீயினுடைய மகனை உயிரோடு எழுப்புகிறார். இந்த நியூஸும் ஆகாப்புக்கு போகவே இல்லையே. ஏன் போகவில்லை என்றால், கர்த்தர் எலியாவை மறைக்கிறவராக இருக்கிறார். காலகட்டங்கள் வருகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா வெளியிலே சொல்ல மாட்டீங்களா? நான் இப்ப சொல்லுவேன், இந்த கொரோனா வைரஸ் காலம் கர்த்தர் நம்மை மறைக்கிற காலமாயிருக்கு. இது கர்த்தர் நம்மை மறைக்கிற ஒரு காலமாயிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் 3.5 வருஷம் அவன் ஒளிந்திருக்க சொன்னான். இன்னைக்கு நமக்கு 40 நாளோ 41 நாளோ நம்ம வீட்டிலேயே இருக்கும்படியாக சொல்றாங்க. இந்த 40 நாள் 41 நாள் வீட்டிலேயே மறைந்து இருப்பதற்கு காரணம் 2 காரியம். ஒன்று என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னமும் அதிகமாய் வளருவதற்காக கர்த்தர் இந்த சூழ்நிலை நமக்கு ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கு. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. நான் உண்மையாக சொல்றேன், சில வீடுகளில் ஒரு சில வீடுகளை சந்திச்சேன். அநேகரை ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தானே, பாஸ்டர் இந்த கொரோனா வியாதினால எங்களுக்கு சில நன்மைகள் நடந்திருக்கு. என்ன நன்மைகள் என்று கேட்டபோது, இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயரே நடந்ததில்லை, ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்குது. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு நேரத்தை கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவியில் உட்காந்து ஜபத்தை கேட்டதே இல்லை. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் மோகன்சி லாசரஸ் ஐயாவோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை அநேக விசுவாச குடும்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த நாட்கள் கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்ளுகிற நாட்களுக்கு காரணம் நம் ஆவிக்குரிய தன்மையிலே வளர்வதற்காக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை மறைத்துக் கொள்கிறார். இந்த கொரோனா உங்களை தாக்காதபடி மறைத்துக் கொள்கிறார். நீங்க வீட்டிலே இருக்கும்போது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். வீட்டில் இருக்கிற வெறும் பாதுகாப்பு அல்ல, எலியாவை மறைத்ததுக்கு காரணம் அவனுடைய ஆவிக்குரிய ஒரு நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் வளருவதற்காக கர்த்தர் அதை கிரியை செய்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் மறைத்துக் கொள்வதற்கு 2வது காரணம், இனி வெளிப்படுகிற ஒரு நாள் இருக்க போகிறது. அந்த வெளிப்படுகிற நாள் வரும்போது, இப்பொழுது ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்ததை காட்டிலும் பல மடங்கு அதிகமான அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்காக தான் இந்த நாட்களை கர்த்தர் உங்களை மறைத்துக் கொள்கிறாராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கொரோனா நாட்கள் நீங்க இந்த நாட்கள் அதிகமாய் ஜெபம் பண்றதுனால, வீட்டில் உட்காந்து காத்திருக்கிறதுனால, நீங்க நிறைய நேரத்தை ஜெபத்துல செலவழிக்கிறதுனால, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நிச்சயமா ஒன்று சொல்றேன், இந்த கொரோனா நாட்கள் முடிந்து நீங்க வெளியே வரும்போது அதிக பலத்தோடு வருவீர்கள், அதிக வல்லமையோடு வருவீர்கள், அதிக கிருபியோடு வருவீர்கள், அதிக வரங்களோடு வருவீர்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இதுவரைக்கும் சந்திக்காத ஆத்துமாக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்பட போகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட போகிறார்கள். இதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகவே கர்த்தர் உங்களை மறைத்துக் கொள்வாராக. காற்றுக்கு அவர் ஒதுக்காக வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காற்றுகள் வருகிறதா? எஸ், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காற்று வருகிறது என்று சொல்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தீக்காற்று என்று சொல்லப்படுகிறது. அது சுட்டெரிக்கிற ஒன்று, அது சுட்டெரிக்கிற ஒன்று. இன்றைக்கு கொரோனா அநேக மரணத்தை, அழிவை கொண்டு வருகிற ஒன்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது அழிவை கொண்டு வருகிற ஒரு மகா பெரிய காரியமாக இருக்கிறது. தீ
காற்று அது நம்மை சுற்றி இருக்கிற ஒன்றாக காணப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அழிவில் இருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு ஹைடிங் பிளேஸ் ஆக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாயா புத்தகம் 21 அதிகாரம் 1வது வசனத்திலே சுழல் காற்றில் இருந்து கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்கிறார் என்றால், சுழல் காற்று என்றால் என்ன? ஒரே காரியம் நம்மை சுத்தி 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 நம்மளையே தாக்குகிறது. ஒரே பிரச்சனை நம்மை சுத்தி சுத்தி அதை தாக்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனையில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஹைடிங் பிளேஸ் ஆய் மாறுவாராக. கர்த்தர் உங்களை மறைவிடத்திலே வைத்துக் கொள்வாராக. கர்த்தரே உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பாராக. அல்லேலூயா. ஒருவேளை தீ காற்றுகள் வந்தாலும், சுழல் காற்று சுத்தி ஒரே பிரச்சனை உங்களை சுத்தி 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 வருகிறதா இருந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு மறைவிடமாய் இருந்து உங்களை காத்துக் கொள்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 28வது வசனம், Matthew 14:28 நீங்க வாசித்து பாருங்க. எதிர்காற்று என்று சொல்கிறது. எதை எடுத்தாலும் தோல்விகள், எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியல, முன்னேற முடியல, பின்னேற்றம் தான் வருகிறது. ஒரு ஜான் முன்னாடி போனா ஒரு முழம் பின்னாடி வருகிறது. என் வாழ்க்கையில பயங்கரமான எதிர்காற்றுகள் வீசுகிறது. அந்த சூழ்நிலை இன்றைக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமாய் இருந்து உங்களை கர்த்தர் காப்பாற்றுவாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக வெளியிலே சொல்ல மாட்டேங்க. இந்த காலங்களில் உங்களுக்கு எனக்கு இந்த நன்மையை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நன்மையானவைகளை நமக்கு கட்டளையிடுகிறார். அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறவர். அவர் செய்கிற முதல் வேலை நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவரே செய்கிறார். இரண்டாவது நமக்கு மறைவிடமாய் இருந்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது அவரே நம்முடைய பலனாய் இருந்து செய்கிற மூன்றாவது 140வது சங்கீதத்தில் Psalm 140 140வது சங்கீதம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 140வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் நாம் இப்படியாக சொல்லுகிற வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே, அந்த வசனம் சொல்கிறது என் ரட்சிப்பின் பலனே. ரட்சிப்பு என்றால் தூக்கி எடுக்கிறது என்ற அர்த்தம். ரட்சிப்பு என்றால் தூக்கி நிறுத்தப்படுகிறது. இந்த சால்வேஷன், பாவத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, படுகொலியில் இருந்து, அல்லது வேதனையில் இருந்து, நெருக்கத்திலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிறது தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், God is my strength in my salvation. ஹல்லேலூயா. என் ரட்சிப்பின் பலன். ஹல்லேலூயா. என்னை தூக்கி நிறுத்துகிறவர் என்னுடைய பலனாகிய கர்த்தர். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தம் ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? சுகம், உயர்வு, விடுதலை, ஹல்லேலூயா, இது எல்லாவற்றுக்கு நடுவில் கர்த்தர் என்னை தூக்கி என்னை நிறுத்தி என்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து என்னை காப்பாற்றி எனக்கு நன்மை செய்கிறாரு. அவரே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு நிலையிலே சொல்லுங்க. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் எப்படி என்னை தூக்கி நிறுத்துகிறார், எப்படி என்னை ரட்சிக்கிறார், எப்படி என்னை காப்பாற்றுகிறார், எப்படி எனக்கு உதவி செய்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அந்த வசனம் சொல்லுகிறார், ரட்சிப்பு தேவனாலே வருகிறது. 29வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, சாத்ராக் மேஷாக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த வார்த்தை வருது பாருங்க, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ரட்சிக்கிற தேவன் இல்லை, ரட்சிக்கிற தேவன் இல்லை என்று எழுதவில்லை. இவ்விதமாய். So God do some peculiar things, God do some activity things, God do some quality of things. இவ்விதம் அது செய்யறது மனுஷனால் அப்படி இல்லை, தேவனாலே மாத்திரம் தான் முடியும். மனுஷனால் அது செய்யவே முடியாது. தூக்கி நிறுத்துகிற விதம் மனுஷனால முடியவே முடியாது. அது தேவனாலே மாத்திரம் தான் முடிகிறதா இருக்கிறது. ஆண்டவர் இவ்விதமாக the way of his, அவருடைய வித்தியாசமான வழிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Salvation, the way of his salvation, அவர் ரட்சிக்கிற விதங்கள். ஹல்லேலூயா. அவர் காப்பாற்றுகிற விதங்கள், that must be a different one from others. மற்றவர்களை காட்டிலும் அது ஒரு வித்தியாசம் உள்ளதாக காணப்படுகிறது. அது ஏன் வித்தியாசம் என்றால் அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நடத்துவார். இன்னைக்கு உண்மையாக அநேக வீட்டிலே முடங்கி வேலை இல்லாதபடியினாலே, புழக்கம் இல்லாதபடியினாலே, பலவிதமான சூழ்நிலை நடுவில், பலவிதங்கள் கஷ்டங்களுக்கு நடுவில் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் காப்பாற்ற முடியாது, எங்க விசுவாசிங்க காப்பாற்ற. உண்மையாலுமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையிலிருந்து, இந்த ராணிப்பேட்டை சபையிலிருந்து ஒரு உதவிகளை செய்ய கர்த்தர் சிலருக்கு ஒரு 40 குடும்பங்களுக்கு சில உதவிகளை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இன்னமும் நாங்கள் செய்ய வாஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம். இது எல்லாமே தற்காலிகமான உதவிகள். ஆண்டவர் ஒரு மனுஷனை காப்பாற்றுவார் என்றால் அது நிரந்தரமானதாக இருக்கும், அது மேலானதாக
இருக்கும், அது மகிமை நிறைந்ததா இருக்கும், அது உயர்ந்ததா இருக்கும். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே என்னுடைய பலன். ஆமென். கர்த்தரே என்னுடைய பலன். அவர் செய்த 3 காரியங்களை சொன்னேன். 1, அவரே என் காரியங்களை செய்து முடிக்கிறார். 2வது, அவரே என்னுடைய மறைவிடமாய் இருக்கிறார். 3வது, அவரே என்னை ரட்சிக்கிறவராக, என்னை காப்பாற்றுகிறவர், என்னை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களை நிறைவேறுவதற்கு நான் சில கண்டிஷனை செய்ய வேண்டும். வாட் ஆர் தி கண்டிஷன்? நான் செய்ய வேண்டிய கண்டிஷன்ஸ் என்ன, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஏசாயாவின் புத்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்துல ஆண்டவரை துதிக்கும்படியாக சொல்கிறது. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். அதிசயமானவைகளை செய்தேன். பூர்வ ஆலோசனைகளே சத்தியமும் உறுதியுமானவைகள். அல்லேலூயா. அந்த வசனத்துல சொல்கிறது, கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை நான் உயர்த்துவேன். கைகளை உயர்த்துகிறார்கள். நம்ம செய்ய வேண்டிய முதல் கண்டிஷன், கடமைக்காக ஆண்டவரை தேடாதபடி. அல்லேலூயா. ஜஸ்ட் ஃபார் த ஏதோ ஒன்று, இது ஜஸ்ட் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லாதபடி, கடமைக்காக அல்லாதபடிக்கு முழுசுமாக ஆண்டவரை தேட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவரை தேட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காக நான் செய்கிறேன், ஏதோ கட்டாயத்துக்காக செய்கிறேன், யாரோ ஒருத்தர் சொன்னதுனால செய்கிறேன், நோ 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 நோ, அப்படி செய்யாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி உண்மையாய் கர்த்தரை உயர்த்துவீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் பலனாய் இருப்பார். உங்களுக்கு கர்த்தர் பலனாய் இருப்பார். 2வது கண்டிஷனை சொல்ல விரும்புகிறேன். அதே ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, என் பலனாகிய கர்த்தரை நான் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, என் பலனாகிய கன்மலையே, நீ நினையாமல் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். அப்படி என்றால் உன் பலனாகிய கர்த்தரை நீ ஒருபோதும் மறக்காதே. ஒரு நாளும் மறக்காதே. ஒரு நாளும் ஒருபோதும் நீங்க மறக்காதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உதவி செய்தாலும் உதவி செய்யவிட்டாலும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மறக்காமல், அதனால தான் பாட்டு பாடணும், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். ஃபாதர் அருமையான ஒரு பாட்டை பாடினார். உண்மையாலுமே எப்பொழுதும் நினைத்து நன்றி சொல்வோம் என்றால் உங்களுக்கு அவர் பலனாய் இருப்பாராக. The third condition என்னவென்றால், ஏசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறது, எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டார்கள். 3வது கண்டிஷன் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு உண்மைதான், ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலன் அடைய வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலன் அடைவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பலனாயிருப்பார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலன் அடைந்தால் கர்த்தர் உங்களுக்கு பலனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். இந்த காலை பிரேயரில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஆண்டவரை மறக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆண்டவர் நாம் கர்த்தருக்குள்ளே புதுப்பிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கடமைக்காக இல்லாதபடி உண்மையாய் தொழுது கொள்ள உதவி. இந்த கண்டிஷனை நீங்க நிறைவேற்றுவீர்கள் என்றால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2வது, அவரே உங்களுக்கு மறைவிடமாய் இருப்பார். 3வது, அவரே உங்களை தூக்கி நிறுத்தி உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு பலனாய் இருப்பாராக. இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. 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 நல்ல கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, உங்க நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பலனாகிய கர்த்தர் நீர் ஐயா, எங்கள் பலனாகிய தேவன் நீர். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, நீர் எங்கள் பலனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறபடியாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவானந்தம் முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்முடைய பலப்படுத்துகிற ஆண்டவர், நமக்குள்ளே உதவி செய்கிறவர், நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து தருகிறவர். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய பலனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திருக்கிறோம் ஆண்டவரே, சோத்திருக்கிறோம் அப்பா. அன்புள்ள தகப்பனே ஆண்டவரே, நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே சோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி உண்மை ஆராதிக்க ஆண்டவரே சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும் ஆண்டவருடைய ஆண்டவரே சோத்திர பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கேட்டு நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் எனக்கு பலன் ஆண்டவரை சோத்திரம். பலனாகிய கர்த்தாவே, நான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தாவீது சொன்னது போல ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு வேலை ஆண்டவரை பலனற்று போனாலும் ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவரை எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரை. அப்பா சூழ்நிலைகள் மாறி போனாலும் மாறாத கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரை. கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரை சோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் பலன் அடைந்த ஆண்டவரை கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே சோத்திரம். இந்த இடைவெளி ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். அப்பா சோத்திரம். வரும் நாட்களிலே எங்களுக்கு ஒரு புதிய பலனை, புதிய எழுப்புதலை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு தரப்போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகள் நிமித்தம் எங்கள் தேசத்தை நீர் பலப்படுத்துவீராக. இந்த பொல்லாத ஆண்டவரே சோத்திரம். அந்த வைரஸ் வியாதியில் இருந்து ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு நீர் பலனை தருவீராக. ஆமையா சோத்திரம். எரேமியா 4:1 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே சோத்திரம். அப்பா சோத்திரம். நீ மனதிற்கு நீ திரும்பு. ஓ சோத்திரம் ஆண்டவரே, நீ மனம் திரும்பு. பொல்லாப்பை விட்டு ஓ சோத்திரம் அருவருப்புகளை விட்டு நீ திரும்பு என்று சொல்லும்போது கர்த்தர் பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். வாசிக்கிறோம் அப்பா. அப்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் இந்த நாளில் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே சோத்திரம். செய்தி கொடுத்த தாசனுடைய கரத்தில் ஒப்புகிறோம். தாசனை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. வீட்டில் இருந்து ஆண்டவரே சோத்திரம் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து ஒரு நல்ல சூழ்நிலை கர்த்தர் தேசத்துக்கும் எங்களுக்கும் சபைக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, சில சகல வார்த்தைகளையும் மறவாதே. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சேதமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஆஸ்வதிப்பார். வீட்டில் இருக்கிற நீங்கள் சமாதானத்தோட சுகத்தோடு இருங்க. நல்ல ஜபத்தில் தெரிந்திருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். God bless you.